சொல்றேன்னா, யாரும் பார்க்காம தானே ஜெபம் பண்ணீங்க, யாரும் பார்க்காம தானே முழங்கால் படிட்டீங்க, யாரும் கண்ணீரை பார்க்க கூடாதான பெட்ரூம்ல தாழ் போட்டீங்க, கிச்சன்ல யாரும் பார்க்க கூடாதான ஸ்கிரீனை மூடினீங்க, விசிலோட சத்தத்தோடு சேர்ந்து உங்க அழுகுறலும் கேட்டுச்சுல, பாத்ரூம் டேப்பை ஓபன் பண்ணிட்டு அழுதீங்கல்ல, சத்தத்தை யாரும் கேட்க கூடாது தலகாணிய பொத்திட்டு அழுது இருக்கிறீங்கல்ல, வாசப்படியில் உங்க கணவனை அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் திரும்பி தாழ் போட்டு வந்து அழுது இருக்கிறீங்கல்ல. நிறைய ஆண்கள் நம்மள வாகனத்துல போகும்போது, வீட்டை விட்டு தூரமா இருக்கும் போது மனசுக்குள்ள எப்படி ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி என் குடும்பத்தை கரை சேர்த்த போறேன், எப்படி கேவலப்படுத்தின வாசலுக்குள்ள அந்த கல்யாணத்துல கேவலப்படுத்தினாங்க, அந்த காதவுத்துல கேவலப்படுத்தினாங்க, என் சபைக்குள்ளே கேவலப்படுத்தினாங்க, எப்படி எங்கெல்லாம் உயர்ந்து காட்ட போறேன்னு யாருக்கும் தெரியாம தான் இருந்தீங்க. தெரியாத உங்களை இயேசு அறிந்தபடியால் எல்லாரும் அறிந்த கர்த்தரான மேன்மை உள்ள காரியமாய் கர்த்தர் யாராவத்தையும் கொண்டு உன்னை வெளியே கொண்டு வர வைக்க முடியும். யாரும் அறியாத கொப்பேரி மரத்தை வச்சு ஒரு ஊரையே காப்பாற்ற முடியும்னா, யாரும் அறியாம ஜெபிச்ச உன் ஜெபம், யாரும் அறியாம வடித்த உன் கண்ணீரை இயேசு வெளியே கொண்டு வந்து முத்திரை மோதிரமாய்